இவ்வளோ சின்ன வயசில் 2 குழந்தைய பெற்றுட்டு உட்காண்ட்ருக்கேன். இட்ஸ் ஓகே, எல்லாம் கடவுள் கொடுத்த பரிசுன்னு நினச்சிக்க வேண்டியதான். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் தலை குளித்து நல்லா காய வச்சு தலையை வாரியாச்சு. முடியே காணோம், முடி வளர்ந்த பாடே இல்லை, கொட்டின மெனிக்காவே இருக்குது. ஓகே கேர்ள்ஸ், நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே முடியை பற்றி யோசிக்கவே கூடாது. ஏன்னா ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். அன்டில் குழந்தைக்கு 1 வயசு 2 வயசு ஆகிற வரைக்குமே. ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி, குழந்த பிறந்துட்டாலும் சரி, ஒரே அட்வைஸ் மேலே அட்வைஸ் தான். இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணு, அதை பண்ணு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்கிறாங்க, பக்கத்து பெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நான் டாக்டரை முழுசாக நம்பினேன். டாக்டர் சொன்னதை செஞ்சேன். ஒரு 11 டேஸில் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் என்னை பண்ணாதன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டாக்டர் சொன்னதை செய்யாமல் ஒரு 20-25 டேஸாக அந்த பெட்லேயே தான் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணதுமே. ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் நான் கொஞ்சமாச்சும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 3 டேஸ் ஆச்சு. அந்த 3 டேஸுமே மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் போடாமல் என்னோடய ஸ்கின்னும் லிப்பும் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. டாக்டரே வந்து லிப் ஏன் இவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு நான் திடீர்னு அது 3 டேஸ் போடாமல் இருக்கவே ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு ஒன்று இருக்குது. ஒரு வேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு பையனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படின்னா என்னன்னு போய் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டக்கு அப்புறமும் ஒரு சில ஜென்மங்க கேட்கும், அதுக்காக நீங்கள் கோவப்படுவீங்க நாங்கள் கம்முன்னு இருக்கணுமா அப்படின்னு. அப்படின்னா அதுங்களுக்கு உங்களை பற்றி எந்த கவலையும் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.